கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரடையில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வைஸ் பிரசிடென்ட் இன் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் திரு சங்கர் நாராயணன் அவர்கள். கமாரடை சந்தையில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து உங்களுடைய பதிலளித்திருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பர் கடைகள் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த வாரத்துடைய கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருந்தது? நிலவரத்தை பத்தி சொல்லுங்க. லாஸ்ட் வீக் நிலவரம். கடந்த முதல்ல தங்க வெள்ளி மிக உயர்ந்த நிலையில் இருந்தது. எல்லாரும் இறங்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மேலே போயிட்டு இருந்தது. தங்க வெள்ளியில பெருவாரியான ஏற்றம், வெள்ளியிலும் அதே மாதிரி தான். அதே மாதிரி குரூட் ஆயில் விலையும் நல்ல ஏற்றத்தை சந்தித்தது. நான் முன்பே சொன்னது போல இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஏறும்போது அதுக்கு ஒரு இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கணும் இல்லையா? அது ஒரு குரூப் ஆஃப் கமாடிட்டிஸ். இந்த பேஸ் மெட்டல்ஸ் எல்லாம் சைனாவில் உள்ள உற்பத்தி, அதாவது ப்ரொடக்ஷன் டேட்டா கொஞ்சம் டிஸ்கரேஜிங்கா இருந்ததுனால பேஸ் மெட்டல்ஸ் பூராவும் நிறைய இறங்குச்சு. காப்பர்ல இருந்து ஜிங்க் வரைக்கும் அந்த மெட்டல்ஸ் பூராமே இறங்குச்சு. சார், தொடர்ந்து பேஸ் மெட்டல்ஸ் நிலவரம் குறித்து மேலும் விரிவா பேசலாம் சார். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அப்துல். பொள்ளாச்சி சார் பேசுறேன். பேசலாம் அப்துல். சார், எனக்கு கேஸ் மேல போயிட்டே இருக்குது. ஆமா. ஹலோ, சொல்லுங்க. என்ஜி கேஸ் மேல போயிட்டே இருக்குது. இதோடைய ஸ்டாப் எவ்வளவு ஹை? அதே மாதிரி கோல்டு சில்வரும் இது இப்படியே தொடர்ந்து மேல போயிட்டு இருக்குமா இல்ல கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இது ரெண்டையும் சொல்லுங்க. கேஸ் ஏறதுக்குண்டான காரணத்தை நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அமெரிக்காவில் உள்ள பனிப்பொழிவின் காரணமாக தான் கேஸ் ஏறுது. அவங்க தாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்னோ ஸ்டாம்னே சொல்லலாம், பனி புயல்னே வந்துட்டு இருந்திருக்கு. இன்னமும் தொடர்ந்து அந்த மாதிரி நிகழ்வுகள் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது வரைக்கும் இந்த நேச்சுரல் கேஸ் ஆனது ஏறிட்டு தான் இருக்கும். லெவல் சொல்றேன். நேச்சுரல் கேஸுக்கு லெவல் 392 அப்பர் லிமிட், லோயர் லிமிட் 365. இன்னைக்கு 392 கட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நிலவரம் தான் அங்க நடந்துகிட்டு இருக்குது. நீங்க 392க்கு மேலே இருந்துன்னு சொன்னா எந்த காரணத்தை கொண்டும் விற்க முற்பட வேண்டாம். 392க்கு மேலே போய் அதன் பிறகு 392 கட்டாயி கீழே வரும்போது நீங்க விற்கலாம். எப்பவுமே அந்த லெவல்ஸ் நான் கொடுக்கறத உபயோகப்படுத்தக்கூடிய முறையானது பை எபவ் செல் பிலோங்கிற மாதிரி கண்மூடித்தனமாக செய்யறதுக்கு மட்டும் இல்ல. நீங்க வாங்க 392க்கு மேல போனால் நீங்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம், அதனால தப்பு ஒண்ணும் இல்லை. ஆனால் ஸ்டாப் லாஸ் எங்க போடணும்னா 392 தான் போடணும். 94 95 வாங்கினீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 392 போட்டுருங்க. அதே மாதிரி 92க்கு கீழே வரும்போது, 92க்கு மேல போய் 92க்கு கீழே வரும்போது நீங்க தாராளமாக விற்க முற்படலாம். கீழ்மட்டத்தில் 365, 365க்கு கீழே வருதுன்னு வைங்க. 365 கீழே வந்துன்னு சொன்னா நீங்க தைரியம் உள்ளவர்கள் விற்கலாம், விற்க கூடாது. ஆனா ஸ்டாப் லாஸ் எங்க போடணும்னா 365 தான் போடணும். அந்த மாதிரியான ஒரு பிரேக் பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு வேலி மாதிரி இந்த கமாடிட்டிஸ்க்கெல்லாம் ஒரு லட்சுமணன் கோடுங்கிற மாதிரி நம்ம போட்டு வைக்கிறோம். அதை தாண்டும் போது நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதான் இது பிரேக் பண்ணும்போது தான் உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். இந்த லெவல் 392 உடைக்கும் போதும் உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, 365 உடப்படும் போதும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதை நீங்க சரியான முறையில் உபயோகப்படுத்தணும். அவ்வளவுதான். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் குமார். வணக்கம் மேடம். பேசுறேன் மேடம். பேசலாம் குமார். வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க குமார்? சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. சார், ஒண்ணு இல்ல, இந்த கோல்டுக்கும் சில்வருக்கும் இம்போர்ட் டியூட்டி குறைக்கிறேன்றாங்களா? ஆமா. அது எப்ப குறைப்பாங்க? இல்லன்னா பார்லிமெண்ட் டேட் அறிவிச்சிட்டு பிறகு குறைக்க முடியுமா? இல்ல அறிவிக்காத முன்னே குறைப்பாங்களா? கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. தேர்தலுக்கு பிறகு எந்த மாதிரி அறிவிப்புகளும் வரக்கூடாது. அது இன்னைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது. அதுக்கு முன்னால வரலாம். ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி கோல்டு இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஸ்மக்லிங் ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்டே இருக்கு. தினசரி பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்லயும் நேற்று கூட சில கப்பல் கள்ளத்தோணி மூலமாக ஒரு பெரிய தங்க லாட்டு பிடிபட்டிருக்கு. அது மாதிரி கடத்தல் அதிகமா இருக்கு. இதனால வருமானம் அதிகமா இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு வருது. இன்னும் கொஞ்சம் மெதுவா செய்யலாமேன்னு நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டா ஒரு சட்டம்னு ஒண்ணு போட்டா அந்த சட்டத்தை எந்த வகையில நம்ம உபயோகப்படுத்தலாம்ங்கிற முறையில இந்த ஸ்மக்லிங் ஆபரேட்டர்ஸ் எல்லாம் பண்றாங்க. அது அரசாங்கத்துக்கு சாதகமா இருக்கு, நிறைய வருமானம் வருது. கொஞ்சம் மெதுவா செய்யலாமேங்கிறதுக்காக இருக்காங்க. ஆனா நிச்சயமாக அது தளர்த்தப்படும்.
சார், இந்த நேர் வரதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் கடந்த வாரத்துடைய நிலவரம் பத்தி. அமெரிக்காவில பாத்தீங்கன்னா கடும் பனிப்புயல் நிலவி வருது. இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே காரணமா சைனால இப்ப டஸ்ட் ஸ்டார்ம் ஒரு புயல் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. டஸ்ட் ஸ்டார்ம்னு போட்டு மக்கள் பூராவுமே மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. சைனால கேட்டா பொதுவாகவே நாம போய் வானவெளியில போய் நம்ம ஆக்கிரமிக்கும் போது அந்த வானவெளியில் உள்ள சக்திகள் பூமிக்கு நம்மள படாப்படுத்துது. ஏன்னா நம்ம கண்ட்ரோல் பண்றது போய் சேட்டலைட்னு அதுன்னு போட்டு செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறோம், அங்க அனுப்புறோம், இங்க அனுப்புறோம், சுத்திக்கிட்டே இருக்கா இல்லையா? அதனுடைய விளைவும் அதோட மட்டும் இல்லாம இயற்கை சீற்றத்துக்கு உண்டான காரணம் நம்ம நாட்டை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மரங்களை வெட்டிட்டாங்க. அதனால இங்க டெம்பரேச்சர் சம்மர் டெம்பரேச்சர் அதிகமாகவும் வின்டர் டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாகவும் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். சார், சைனா பேஜர் பார்ட் இன் பேஸ் மெட்டல்ஸ் நீங்க சொல்லிருக்கீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்ப பேஸ் மெட்டல்ஸ் அங்க குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இந்தியாவில பேஸ் மெட்டல்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கா, இல்ல இதே நிலை நீடிக்குமா சார்? நிலவரத்தை பத்தி சொல்லுங்க. ஒரு தற்காலிகமானதுதான், இதெல்லாம் நிரந்தரமானதுன்னு சொல்ல முடியாது. அதாவது இப்போதைக்கு இறங்குறதுக்கு உண்டான காரணத்தை நம்ம சொல்லிக்கலாமே தவிர மார்க்கெட் கமாடிட்டி மார்க்கெட் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் சரிவு ஏற்படாது. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அரவிந்த் குமார். வணக்கங்க. சொல்லுங்க அரவிந்த் குமார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. எனக்கு அவங்ககிட்ட நம்ம இந்தியாவோட ஜிடிபி அனௌன்ஸ் பண்ணாக்க will it have any impact on any of the commodity price? ஜிடிபி இவங்க கற்பனை உலகத்துல நேர்ந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு 5% தாண்ட போகுது. 2015 7% மாறும்னா அவர் ஜோசியம் சொல்லிட்டு இருக்காரு பைனான்ஸ் மினிஸ்டர். எக்கனாமிக் அட்வைசர் ரங்கராஜன், ரிட்டையர்டு ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவர் அதே மாதிரி ஒரு பின்பாட்டு பிச்சுமணி மாதிரி இவர் என்ன சொல்றாரு அது திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பார். அவர் என்ன சொல்றாரு, திடீர்னு நிதி பற்றாக்குறையானது 4.5% 2% வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் விஷுவல் திங்கிங். நம்ம எதிர்பார்க்கிறோம் நடந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு, அதே இவங்க ஏதோ நாங்க நடத்தி காட்டுவோங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுதான் நம்பகத்தன்மையை ரொம்ப இழந்துருச்சு நம்ம நாடு. இப்படி பேசக்கூடாது. திடீர்னு எப்படி வரும்? 4.5% ஆன ஒரு பற்றாக்குறையானது திடீர்னு 2% எப்படி மாறதுக்கு சான்ஸ் இல்லை. மாதிரி ஜோசியம் சொல்லி நாளை தட்டிட்டு இருக்காங்க. அது எந்த விதமான இம்பாக்ட் அதில் ஏற்படாது. அவங்க என்ன உள்ளபடி நடந்தா கூட நம்ம வராது. எம்சிஎக்ஸ் செபியோட கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு. அதனுடைய கட்டுப்பாடுகள் எந்த விதமான பாதிக்கும், என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. கடுமையா இருக்கும். செபிங்கிறது ஒரு வானளாவிய அதிகாரம் கொண்ட ஒரு ஸ்தாபனம். அளவுக்கு மீறி அதிகாரத்தை கொடுத்தாங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு நாம மன்மோகன் சிங்கை நான் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், வேற எந்த இலாக்காவையும் பத்தி நான் குறை சொல்லலாம். செபியை பத்தி யாரும் குறை சொல்றது இல்லை, குறை சொல்லி யாரும் கேட்டதும் இல்லை. எந்த மீடியாவிலையும் சரி பத்திரிகைகள்லையும் சரி யாருமே பேசுறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒரு பிஆர்ஓ வச்சிருக்காங்க. நல்ல ஒரு பிரஸ் மீட் போடுறது, அது போடுறது, இது போடுறது எல்லாம் பண்ணும்போது பிரஸ்கள்லாம் எழுதுறது இல்லை. நியாயப்படி பார்க்க போனா யாரு தவறு செய்தாலும் எழுத வேண்டிய ஒரு கடமை மீடியாக்களுக்கு இருக்கு. ஆனா அந்த கடமையிலிருந்து இப்ப தவறிட்டு இருக்காங்கிறது என்னோட அபிப்பிராயம். இப்ப செபியில கூட அன்னைக்கு கல்கத்தாவில் 25 லட்சம் ரூபாய் ரொக்கத்தோட ஒரு செபி ஆபீசரை பிடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன பொட்டி செய்தி மாதிரி ஒன்று போட்டுட்டு அதோட நிறுத்திட்டாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன தடுப்பு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. கரப்ஷன்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆல் பவர் கரப்ட்ஸ், இந்த அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. எங்க அதிகார குவியல் ஜாஸ்தியா இருக்கோ அங்கதான் கரப்ஷன் அதிகமா இருக்கும். இப்ப இங்க இவங்களுக்கு வானளாவிய அதிகாரம். சிஏஜி ஆடிட் போட்டதுல இவ்வளவு பணம் உங்களுக்கு தேவையில்லை, 2000 கோடி ரூபாய் உங்களுக்கு தேவையில்லை ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க. அது குப்பை தொட்டியில போட்டாங்க. சிஏஜி ரிப்போர்ட்டை குப்பையில போடுறதுக்கு சிஏஜி ரிப்போர்ட் தான். நம்ம மத்திய சர்க்காரை பத்தி எழுதினாலும் சரிதான், எந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை பத்தி எழுதினாலும் அதுக்கு மரியாதையை கொடுக்கறது இல்லை. தே ஆர் நாட் ஆன்சரபிள் டு எனிபடிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் ராஜராஜன். வணக்கம் மேடம். நாராயணன் சார் பேசுறேன் மேடம். பேசலாம் சார். சார் நாராயணன் சார், ராசன் ஐநா சொல்றேன் கால் பண்றேன். சார் எனக்கு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் இப்ப கிரேட் வெஞ்சர்ல நியூவா ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே. நான் ஆக்சுவலி நான் எத்தனை லாட் எடுக்கணும், நார்மலா எத்தனை லாட் எடுக்கலாம்? அதாவது 2 லாட் எடுத்துட்டு பையோ இவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லிமிட் கொடுக்குறாங்க. மற்ற எல்லாரும் கொடுக்கறத விட இவங்க அதிகமான லிமிட் கொடுக்குறாங்க. உங்களுடைய லாஸ் பேரிங் கெப்பாசிட்டி என்னங்கிறத பாத்துங்க. 1 லட்சம் ரூபான்னு சொன்னதுன்னா உங்களுக்கு நான் என்னுடைய எஸ்டிமேட் 10,000 ரூபாய்க்கு மேல நிச்சயமாக நஷ்டம் ஆகக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடோட நீங்க பிளே பண்ணணும். எத்தனை லாட் வேணாலும் நீங்க எடுக்கலாம். நாங்க கொடுக்கக்கூடிய
அவுட்லைன்ஸ் படி பண்ணீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நஷ்டம் வருவதற்குண்டான வாய்ப்பு மிக மிக குறைவு. நஷ்டம் வராதுன்னு சொல்ல மாட்டேன், நஷ்டத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 90% இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் வெரி சக்சஸ்ஃபுல். அதை நீங்க உபயோகப்படுத்தி பண்ணீங்கன்னு சொன்னா உங்க லாட் சைஸ் நீங்க எவ்வளவு நாள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொன்ன பிரகாரம் நீங்க ஸ்டாப் லாஸ் போட தயாரா இருக்கணும். நஷ்ட தடுப்பு முறைகளை முறையாக கையாளப்பட வேண்டும். அவ்வளவுதான். சார், லாஸ்ட் வீக் கிரேட் வெஞ்சர்ஸ் சார்பாக கருத்தரங்கு நடைபெற்றது. ஈரோடுல சனிக்கிழமை அன்னைக்கு நானும் போயிருந்தேன். எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தது. நல்ல முறையில் எல்லாரும் நிறைய மக்கள் கேள்விகள் கேட்டாங்க. நாங்க எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது. இப்ப இன்னும் அதுக்கு சுவை சேர்ப்பதற்காக ஹரிஹரன் அங்கே இருந்து ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்துறாரு. எப்படி நடத்துறாருன்னு சொன்னா, மார்க்கெட் இப்ப 10 மணிக்கு மார்க்கெட் ஆரம்பமாக போகுது. இப்ப நான் சொல்றேன் இன்னைக்கு நேச்சுரல் கேஸ் விலை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அவர் சொல்லுவாரு, பாருங்க இப்ப பாருங்க நேச்சுரல் கேஸ் ஓப்பனிங்க பாருங்க, அதனுடைய லிமிட் 92 நம்ம தாண்டும் நம்ம சொல்றோம். அதாவது 392 இன்னைக்கு தாண்டக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். பாருங்க இப்ப தாண்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான ஒரு சுவையான ஒரு ஏற்பாடு இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. இந்த மாதிரி நிச்சயம் மக்களுக்கு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு அகாடமிக் எஜுகேஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோமே தவிர பிராக்டிக்கலா உள்ள டெமான்ஸ்ட்ரேஷன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஈரோட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல வசதி. இப்பவும் நான் சொல்றேன் 10 மணிக்கு ஆரம்பிக்குது. முடிந்தவர்கள் அங்க போய் பார்த்து பயன்பெறலாம். சார், இன்னைக்கு கமாடிட்டிகள் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து மேலும் விரிவா பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வீரப்பன். சொல்லுங்க வீரப்பன், கமாடிட்டி சந்தையில் இருக்கக்கூடிய உங்கள் கேள்வி என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க வீரப்பன், சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன் சார். சில்வர் மினி எப்படி சார் இருக்கும் இன்னைக்கு? இன்னைக்கு கொஞ்சம் இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப இறங்காது, கொஞ்சம் லேசான ஒரு இறங்கு முகத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதுக்கு அதிகமா இருக்கிறதாக கணிப்பு வருது. அவ்வளவுதான். அது மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் சொல்றது சரியா இல்லையாங்கிறது தெரியும். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க ஐயா. பேசலாம் மணிகண்டன். சொல்லுங்க மணிகண்டன், சொல்லுங்க. வணக்கம் சார். அதாவது இப்ப கமாடிட்டி ட்ரேடிங் பண்றப்ப இந்த லெவல்ஸ் வச்சுட்டு அது கூட நம்ம டாலரும் கரன்சியும் பாக்கணுங்க. டாலர் ரேட் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். நீங்க டாலரோட இன்ஃபுளுன்ஸ் இதுல இருக்கத்தான் செய்யுது. அந்த பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ்லயே வந்துடும். நான் கொடுக்கிற லெவல்ஸ் அந்த டாலர் இறங்கும் போதோ ஏறும் போதோ ஒரு சில பாதிப்புகளுக்கு உள்ளாகுது இல்லையா, இந்த லெவல்ஸுக்குள்ளதான் அது வரும். நான் என்ன லெவல்ஸ் கொடுக்கறோமோ அந்த லெவல்ஸ் தான் வரும். இந்த ஒரு கமாடிட்டி பாருங்க, காப்பர் எடுத்துங்க, 450 ரூபா 65 பைசா இன்னைக்கு உச்சகட்ட விலை சொல்றேன். சப்போஸ் மார்க்கெட் டாலருடைய விலையானது ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சுன்னு சொன்னா இது பிரேக் ஆயிடும். அப்பர் லிமிட் பிரேக் ஆயிடும். டாலர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா லோயர் லிமிட் 448 பிரேக் ஆகும். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த டாலர் அதுக்கு இதை பார்த்துட்டே நீங்க டாலர் ஏறுதா இறங்குதானோட பாத்துக்கலாம். சார், நேச்சுரல் கேஸ் தற்போது ஏறிட்டே தொடர்ந்து ஏறிட்டே தான் வருது. அதனுடைய ஃபியூச்சர் ட்ரெண்ட் எப்படி சார் இருக்கும்? அதனுடைய அதாவது எதுவுமே சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்தான் இருக்குதுயா. இப்ப சப்ளை அதிகமா இருக்கு. யூஎஸ் பொறுத்த அளவுல அதிகப்படியான தேவை இருக்கு. ஒரு அபரிமிதமான ஒரு பனிப்பொழிவு அங்க இருக்கிறதுனால இன்னைக்கு தொடர்ந்து அவங்களுடைய தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதன் காரணமாக இன்னைக்கும் ஏறக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அதுதான் லெவல்ஸ் நான் திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்கிறேன். 392 தாண்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 365 கீழே இருக்கு. 365க்கு கீழே போச்சுன்னு சொன்னா அது ரொம்ப வீக்னு அர்த்தம். 92க்கு மேல போச்சுன்னா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரகாஷ். வணக்கம் மேடம். பேசலாம் பிரகாஷ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். க்ரூட் ஆயில் இன்னைக்கு இன்ட்ராடே லெவல் சொல்லுங்க சார். க்ரூட் ஆயில் லெவல் 64.10 ஹையர் லிமிட், லோயர் லிமிட் 63.28. இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ரொம்ப ஒரு பெரிய மாறுதல் ஒன்றும் க்ரூட் ஆயில் ஏற்பட போறது இல்லைன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் இந்த லெவல்ஸ் படி நீங்க பண்ணிட்டு இருங்க. இந்த லெவல்ஸை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் இது பிரேக் ஆகும்போது நிச்சயமா ட்ரேட் பண்ணுங்க. 64.10 தாண்டும் போது நீங்க சாதாரணமா வாங்கலாம். அதை பத்தி எந்த விதமான இதுவும் இல்லை. அதே மாதிரி 63.28 விற்கும் வரும் கீழே இறங்கும் போது நீங்க விற்கலாம். ஆனா ஸ்டாப் லாஸ் போடுறது நான் கொடுத்த லெவல்ல ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். 64.10 தாண்டி நீங்க 64.14 வாங்கினீங்கன்னா 64.10 ஸ்டாப் லாஸ் போடுங்க. நீங்க 63.28 தாண்டி 63.25க்கு நீங்க விற்கிறீங்கன்னு சொன்னா 28லயோ அதுக்கு மேலேயோ கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். ஒரு அப்ரோப்ரியேட் லெவல்ல நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு பண்றது ரொம்ப நல்லது. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் திலகவதி. வணக்கம் மேடம். சொல்லுங்க திலகவதி, உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா.
மேடம் இப்ப வந்து இந்த ஷேர் இந்த இதுல போலாம் பிசினஸ்ல போலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஓகே. ஆனா வந்து நான் இதுக்கு முன்னாடி 2-3 கிளாஸ் கூட அட்டென்ட் பண்ணிருக்கேன் வெவ்வேறு இடத்துல. எங்க போனாலும் வந்து அட்வான்ஸா தான் சொல்றாங்களே தவிர பேசிக்கா எதுவும் சொல்லி தர மாதிரி தெரியல. நீங்க தொழில் முறையில கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, இன்வெஸ்டர் முறையில கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், தொழில் முறையா தான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கத்துக்கணும்னு சொன்னா அது வந்து தொடர்ந்து ஒரு படிக்க வேண்டிய ஒரு பாடம். அது ஒரு நாள் 2 நாள்ல முடியவே முடியாது. இன்வெஸ்டர்ங்கிற முறையில பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கொடுக்குற லெவல்ஸ் வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு பிசினஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அதை பத்தி இல்ல, அதுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் இருக்கு. சார், க்ரூட் ஆயில் விலை பாத்தீங்கன்னா ஏறுதுனால இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்று தகவல்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து ஏற வாய்ப்பு இருக்கு சார்? எந்த அளவுக்கு இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொன்ன லெவல் தான் 6410. 6410க்கு மேல போனா டேஞ்சர் பாயிண்ட் தான். அதனால பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குது இந்த டீசல் விலையெல்லாம், சாரி க்ரூட் ஆயில் விலை. அது எந்த அளவுக்கு இவங்க சமாளிக்க போறாங்க? தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. டாலர் விலையும் இறங்க மாட்டேங்குது. டாலரும் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா 62 ரூபா 12 பைசால முடிஞ்சிருக்கு. சப்போஸ் இது 62, 18, 20 வந்துன்னு சொன்னா க்ரூட் ஆயில் ஏறிடும். 50 பைசா ஏறினா கூட 50 பைசாங்கும் போது கிட்டத்தட்ட 30 ரூபாய் ஆயிருக்கேன். சரி, இன்றைக்கான கமாடிட்டி சந்தைகளோட லெவல்ஸ் பத்தி சொல்லுங்க. இன்றைக்கு லெவல்ஸ் எப்படி இருக்கு? அலுமினியம் கொஞ்சம் சீரியஸான சமாச்சாரம் குறிச்சுக்குங்க. அலுமினியம் லெவல் 108.35 ஹையர் லிமிட், லோயர் லிமிட் 107. இது முதல்ல எழுதிக்கங்க, அதுக்கப்புறம் நான் உபயோகிக்கக்கூடிய முறையை சொல்றேன். 108.35, 107.30. காப்பர் 450.65, 448. மீண்டும் சொல்றேன், 450.65, 448. க்ரூட் ஆயில் 6410, 6328. கோல்டு 29970, 29770. 29970, 29770, 200 ரூபாய் வித்தியாசம் இருக்கு. அதேல மினி கோல்டுன்னு ஒண்ணு இருக்கு, அது தனி ரேட் இருக்குது. 30750. அப்பர் லிமிட் 30750, லோயர் லிமிட் 30520. 30520க்கு கீழே போனா தான் அது வீக் ஆகும். லெட் 133 ரூபா 10 பைசா. அது 33.10ங்கிறது கிட்டத்தட்ட 4 நாட்களாக தொடர்ந்து ஏறுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு, ஏற முடியல. இன்னைக்கு 33.10க்கு மேல போச்சுன்னு சொன்னா ஒரு பெரிய ஏற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். 133.10, 131.90. திரும்பவும் சொல்றேன், 133.10, 131.90. நேச்சுரல் கேஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ ரிப்பீட் பண்றேன். 392, 365. சில்வர் 47,683, 47,683 அப்பர் லிமிட், 47,250 லோயர் லிமிட். நிக்கல் 897.90, 888.10. 887.90 ஹையர் லிமிட், 288.10 லோயர் லிமிட். ஜிங்க் 128.65 ஹையர் லிமிட், லோயர் லிமிட் சப்போர்ட் லெவல் வந்து 126.90. பேஸ் மெட்டல்ஸ் பண்றவங்க கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க. சீனாவில் ஒரு பெரிய மாறுதலை எதிர்பார்க்கிறாங்க. அதனால அதுல வந்து அந்த டஸ்ட் ஸ்டாம் நம்ம சொன்னோம் இல்லையா, அது வந்து சப்சிடி ஆயிடுச்சுன்னு சொன்னா விலை மறுபடியும் ஏறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து லெவல்ஸ் குறித்து மேலும் விரிவா பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரகாஷ். சொல்லுங்க பிரகாஷ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார், கமாடிட்டியில சிடிடி சார்ஜ் கட் பண்ணுவாங்களா? அதே இடத்துல ஆப்ஷன்ஸ், கமாடிட்டி ஆப்ஷன்ஸ் எப்ப வரும்? இன்னொன்னு என்எஸ்சிஎல்ல இப்ப இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சாரி, அதுதான் இப்ப பிரச்சனைக்குரிய எக்ஸ்சேஞ்சா இருக்கு. என்எஸ்டிஎல் வந்து அது எதுக்கு இப்ப பேசுறீங்க? அது கவர்மெண்ட் கைக்கு போயாச்சு, விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அதனுடைய முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். முதல் கேள்வி என்ன கேட்டீங்க பிரகாஷ்? முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்க, தெளிவா கேளுங்க. ஆப்ஷன்ஸ் வந்து இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி இல்ல. இப்ப இதுல கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் வந்து இப்போதைக்கு ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் தான் இது. ஆப்ஷன்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி இப்ப இதுக்கு ஐடியா இல்ல. இனிமேலும் பண்றாங்களா நம்ம தெரியாது. மேலும் பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராமநாதன். வணக்கம்மா. வந்து சொல்லுங்க ராமநாதன், கேள்வி என்னன்னு கேளுங்க. கேள்வி மிஸ்டர் சங்கரநாராயணன் சாரோட கேட்கணும். பேசுங்க. கேளுங்க, நான் தான் பேசுறேன். கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் சார். கமாடிட்டிங்கிறது வந்து கமாடிட்டி ட்ரேடு வந்து அடிப்படையில ஸ்பெகுலேஷனை பேஸ் பண்ணி இருக்குது இல்ல சார்? எல்லாமே ஸ்பெகுலேஷன், லைஃபே ஸ்பெகுலேஷன் தானே. நாளைக்கு நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதாங்கிறதே ஒரு ஸ்பெகுலேஷன் தானே. ஸ்பெகுலேஷன் இல்லைன்னா லைஃபே இல்ல, பிசினஸே இல்ல.
புரியுதுங்களா? ஏற்ற இறக்கம்ங்கிறது தான் ஸ்பெகுலேஷன். அதனுடைய அடிப்படை என்ன? மார்க்கெட்ல உள்ள ஏற்ற இறக்கத்தை உபயோகப்படுத்துறது தான் ஸ்பெகுலேஷன். அதை உபயோகப்படுத்தலைன்னா ட்ரேடிங் என்ன இருக்கு பாருங்க. ட்ரேட் எதுக்காக பண்றான்? 30 ரூபாய்க்கு ஒரு மளிகை கடையில ஒரு சரக்கு வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அது 30 ரூபாயிலே இருந்தா அப்புறம் எனக்கு என்ன லாபம் இருக்கு அவங்களுக்கு? ஒன்னு இறங்கணும் அல்லது ஏறணும். சார், கவர்மெண்ட் தங்கத்தின் மீதான இறக்குமதி கொள்கை மாற ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இருக்கு, நிறையவே இருக்கு. ஏன்னா பார்ட்டி லெவல்ல அவங்க ஒத்துக்கிறாங்க இறக்குமதி கொள்கையில நிச்சயமா மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு. அதை அமல் நடத்துறதுக்கு பினான்ஸ் மினிஸ்டர் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மெதுவா செய்யலாமேன்னு பாக்குறாரு. அவ்வளவுதான். சார், இனி வரும் காலங்களில் தங்கம் மற்றும் சில்வருடைய விலை மேலும் ஏற வாய்ப்பு இருக்கா, இல்ல இதே நிலை தொடருமா சார்? நம்ம ரூபா மதிப்பு பொறுத்து இருக்கு. நம்ம நாணயத்தினுடைய மதிப்பு குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா நிச்சயமாக தங்க விலையும் வெள்ளி விலையும் ஏறத்தான் செய்யும். நாணயத்தின் நம்முடைய நாணயமானது அதிகமாகணும். அரசியல்வாதியுடைய நாணயமும் அதிகமாகணும், நம்ம நாணய மதிப்பும் அதிகமாகணும். ரெண்டும் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா தங்கத்தினுடைய வெள்ளி விலையும் தாறுமாறா குறைய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சம்பத். வணக்கம் மேடம். சொல்லுங்க சம்பத், உங்க சந்தேகங்களை என்னன்னு கேளுங்க. மேடம், இன்றைய பொழுது என்ன கமாடிட்டியில என்ன இது வாங்கினா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் மேடம்? அவரு சாட்சி கேட்கலாம். இன்னைக்கு வாங்குறது அதான் லெவல்ஸ் எந்த கமாடிட்டி கட் ஆகுதுன்னு பாருங்க. அதை பார்த்துட்டு நீங்க பண்றது நல்லது. ஆனால் இப்ப நேச்சுரல் கேஸ் ஃபேவரபிளா இருக்கு, வாங்குறதுக்கு உண்டான ஃபேவரபிள் இருக்கு. அதை வாங்கலாம். வாங்கி முயற்சி பண்ணிட்டு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்க பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பங்கு சந்தைக்கும் பொருள் சந்தைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன சார் இருக்கு? பங்கு சந்தையில லாப நஷ்டங்களுக்கு அளவே கிடையாது. 1000 ரூபாய்க்கு விற்கிற ஷேர் 10 ரூபாய்க்கு வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. இதுல அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இதுக்கு ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கு. இன்னைக்கு தங்கம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே இறங்குறதுக்கு சான்ஸே கிடையாது. திடீர்னு கிராம் 10 ரூபாய்க்கு வந்துருமா? வராது. 2000 ரூபாய் விற்கிற கிராம் ஆனது கிராம் 10 ரூபாய்க்கு வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. அதே மாதிரிதான் எல்லா பொருட்களும். இது ஒரு அடிப்படை வேல்யூ இருக்கு ஒன்னுக்கும், இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதனால இதுல நஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமான இல்ல. குறையிறதுக்கு விலை குறைஞ்சு அன்லஸ் அவங்க ரொம்ப கூடின விலையில வாங்கிட்டு விலை இறக்கத்தும் போது அதை உபயோகப்படுத்தாம இருந்தா தான் அந்த மாதிரி வருமே தவிர பங்கு மார்க்கெட்ல உள்ள அளவுக்கு ரிஸ்க் எலமெண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கும். இங்கேயும் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யுது. ஏற்ற இறக்கங்கிறது அங்க கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க கமாடிட்டி சந்தையை பாதிக்கக்கூடிய செய்திகள் ஏதாவது சொன்னா நீங்க என்னென்ன விஷயங்கள் முன்வைப்பீங்க சார்? முதல்ல நாணய மதிப்பு நம்ம முதல்ல சொல்லிட்டோம். அடுத்தாப்புல டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒரு குறிப்பிட்ட பொருள் திடீர்னு தேடி அந்த லெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கால திடீர்னு அதனுடைய உபயோகத்தை டிஸ்கரேஜ் பண்ணாங்க இடையிலேயே. இது ஒரு பேட்டரி மெட்டல்னு பேரு. பேட்டரி தயார் பண்றதுக்கு ரொம்ப அடிப்படை உலோகம் லெட். அமெரிக்கால திடீர்னு என்ன பண்ணாங்க? லெட்டோட உபயோகத்தை குறைக்கணும், அதுக்கு பதிலாக நீங்க சில்வரை போட்டுக்கட்டாங்க. அப்படி வரும்போது அந்த மாதிரி லெட் விலை இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப தலைகளா இறங்கி வந்தது. 90 ரூபா கூட வந்தது. இப்போ இன்னைக்கு என்ன விலை? லெட் விலை 133 ரூபா இருந்தது, 90 ரூபா வரைக்கும் வந்தது. அந்த மாதிரியான அரசாங்க கொள்கைகள்னாலும் உபயோகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள்னாலும் அது மாதிரி வாய்ப்புகள் இருக்கு இறங்குறதுக்கு. நன்றி சார். இவ்வளவு நேரமும் கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து பலவிதமான கருத்துக்களை முன் வச்சீங்க. நேயர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் இன் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் திரு சங்கர் நாராயணன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.